அம்மா நீங்க ரூம்ல ரெஸ்ட் எடுங்கம்மா, ஏதாவது ஒண்ணா என்னை கூப்பிடுங்கம்மா, நான் வரேன். சரியா, நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுயா. மச்சி நீ கவலைப்படாத மச்சி, உனக்கு நாங்க இருக்கோம். தங்கச்சி உன்னோட சேர்த்து வைக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. சரி மச்சி, நான் வீட்டுக்கு போறேன், ரொம்ப நேரம் ஆச்சு. நீ போ மச்சி வீட்டுக்கு, தைரியமா போ மச்சி, நாங்க இருக்கோம். நீங்க இருப்பீங்க, ஆனா நான் இருப்பேனா? ஏன் மச்சி அப்படி சொல்ற? ஒன்னும் இல்ல மச்சி, அம்மா என் மேல கோவத்துல இருந்தாங்களா, அதனால சொன்னேன். நம்ம அம்மா தானே மச்சி, விடு மச்சி பாத்துக்கலாம். ரெண்டு அடி தானே மச்சி, விடு மச்சி பாத்துக்கலாம். அம்மா அடிக்கலாம் மாட்டாங்க. நாளைக்கு தங்கச்சி வீட்டுக்கு போறோம், தங்கச்சி கிட்ட போய் பேசுறோம், உங்க வீட்டுக்கு வேலைக்கு வர வைக்கிறோம், தங்கச்சி உன்னோட சேர்த்து வைக்கிறோம். ஓகே மச்சி, பாய் மச்சி. எப்படி மச்சி சிஸ்டரோட சேர்த்து வைக்கிறது? பாத்துக்கலாம் மச்சி. நம்ம எல்லாம் யாரு? நம்மளாம் வெட்டி வீணா போன தெண்டை மச்சி. நம்மளே கலாய்ச்சி கொடுக்க கூடாது மச்சி, யாராச்சும் தான் நம்மள கலாய்க்கணும். தங்கச்சி வீட்டுக்கு தான் எப்படி போய் பேசுறதுன்னு தெரியல. இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, இதுல போய் நம்ம எப்படி பேசுறதுன்னு புரியல மச்சி ஒண்ணுமே. அந்த வாணி ராணி சொல்லி அடிச்சு விரட்டிட்டானே மச்சி, ஃபர்ஸ்ட் அதை செய்யணும் மச்சி. எதுக்கு மச்சி அந்த பாவனை நமக்கு? அதுங்கனாலதான் மச்சி இவ்வளவு பிரச்சனையுமே. சரியான திருடிங்களா இருக்காளுங்க. நான் வேணா லவ் பண்ணி பழி வாங்குவோம் மச்சி. புரியல எப்படி மச்சி இதெல்லாம் சொன்னீங்க? லவ் பண்ணி பையாங்கயா, அது எப்படி மச்சி எனக்கு தெரியல. இல்ல மச்சி, லவ் பண்ணி ஏமாத்திட்டா அவங்க ஏமாந்து போயிருவாங்கல்ல, அதுதான் மச்சி பழி வாங்குறது. ஏ பிராணனாயே, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதடா. விடு மச்சி, யாரோ ஒருத்தன் சின்ன வயசுல சத்தியம் பண்ணதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான்பா. இப்ப நான் வேணா லவ் பண்ணட்டுமான்னு கேக்குறான். அவன் யாரு இவன் யாருன்னே தெரியல. அது ஒண்ணு இல்ல மச்சி, அண்ணியன் விளையாடுறா மச்சி அவங்கள. அண்ணியனை போட்டு குமுறுனா கரெக்டா வந்துரும். அண்ணியனும் விளையாடல, ஒண்ணும் விளையாடல, நான் சும்மா சொன்னேன் மச்சி. ஆளை விடுங்கடா சாமியோ, நான் வீட்டுக்கு போறேன். விட்டா இதான் சான்ஸ்னு அடிச்சிருவீங்க போலயே. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சிக்க மாட்டே மச்சி. நான் என்னடா உங்களுக்கு பாவம் பண்ணேன், என்ன எதுக்குடா அழிக்க நினைக்கிறீங்க? அந்த வாணி ராணியே எங்களுக்கு பிடிக்காது, அவளோட போய் லவ் பண்றேன்னு சொல்ற. சும்மா காமெடி மச்சி. சரி வாங்க சங்கத்தை கலைங்க. வீட்டுக்கு போகணும், சாப்பிடணும். ஒரு தடவை சொன்னீங்க காதுல கேட்காதா? இந்த பைத்தியக்காரங்களை வச்சுக்கிட்டு நான் பாடுற பாடு இருக்கே எப்பப்பா. ஒருத்தனா அப்படி இருக்கான், இன்னொருத்தனா இப்படி இருக்கான். முடியல சாமி, இவங்களை வச்சுக்கிட்டு எங்க லவ்வ சேர்த்து வைக்க? சூர்யா சொல்லுங்கண்ணே, அம்மா மயங்கி விழுந்துட்டாங்க தெரியுமா? என்னென்ன சொல்றீங்க? அம்மா மயங்கி விழுந்துட்டாங்களா? என்னென்னாச்சு அம்மாவுக்கு? அம்மா ஒரு நிமிஷம் நெல்லு சூர்யா, இருங்க, நான் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு சூர்யா. அம்மாவை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனோம். டாக்டர் சொல்லியிருக்காரு அதிர்ச்சியான விஷயத்தெல்லாம் அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு. நீ போய் அம்மாவை பார்க்காத, அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும், நாளைக்கு பாரு அம்மாவை, சரியா? சரிங்கண்ணே. இப்ப எப்படி நான் ஸ்டேவை கல்யாணம் பண்றது? அவளுக்கு சூர்யாவை தான் பிடிச்சிருக்கு, சூர்யாவும் காயத்ரி வேற லவ் பண்றாங்க. அப்ப அவன் லவ்வையும் பிரிக்க முடியாது. அம்மா வேற நான் தான் ஸ்ரேவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது? எதுவா இருந்தாலும் வீட்டுப்படியே நடக்கட்டும். அம்மாட்ட வேற அதிர்ச்சியான விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அம்மா கல்யாணத்தை பத்தி பேசினா என்ன பண்றது? வேணான்னு சொன்னா அம்மா அதிர்ச்சி ஆயிடும். என்ன பண்றதுன்னே தெரியலையே. அப்பனே விநாயகா, நீ இந்த அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்.